நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்து புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் கலஷ் கஹானி வியாக்கியான் மாலா புக்கில் இருக்கக்கூடிய சாத், அதாவது பத்லா அப்படிங்கிற இந்த கஹானிலிருந்து கட்டின் சப்தார்த், ஷாரான்ஸ் और விசேஷ்தா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கட்டின் சப்தார்த் காலே அக்ஷர் பைன்ஸ் பராபர், அது அப்படின்னு என்ன அர்த்தம்னா அன்பட், படிக்காத. கௌர் தியான், கவனம் அப்படின்னு அர்த்தம். கௌர்னா கூர்ந்து பார்த்தல். மின்னத் நிவேதன், பிரார்த்தனா, ரெக்வஸ்ட் பண்ணுறது. பிரான் காவு, பிரான் லேனே வாலே, உயிரை எடுக்கக்கூடிய. கூஸ் கோரி, ரிஷ்வத், லஞ்சம். தஹ்கீகாத், பூச்தாச், அதாவது விசாரணை. பியாபான், உஜாடு அப்படின்னா பாழாக்க. போல் குல்னா, ரகசிய பிரகட் கோனா, ரகசியம் வெளிப்படுதல். பண்டா ஃபோடுனா, இந்த ரெண்டு அர்த்தம் எது வேணால் எடுத்துக்கோங்க. பேது, பேதுனா ரகசியம் அப்படின்னு அர்த்தம். ரகசியக்கோ உஜாகர் கர்தேனா, ரகசியத்தை வெளிப்படுத்துதல். மாமூல், ரிஷ்வத், லஞ்சம். कहानी कला की दृष्टि से बदला कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. सारांश. आरिक पुडी ने इस कहानी में, आरिक बूडी வந்து இந்த கதையில் भ्रष्टाचार, ஊழல் और रिश्वत खोरी का स्पष्ट चित्रण किया है. லஞ்சத்தை பற்றி தெளிவாக சித்தரித்து இருக்கிறார். சர்க்காரி अस्पताल में, அரசாங்க மருத்துவமனையில் மாமூல் கே பினா, மாமூல் இல்லாமல், அதாவது லஞ்சம் இல்லாமல். ரோகியோங் கோ சஹி இலாஜ், நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை. நஹி மில்தா, கிடைப்பதில்லை. கதாகார் கா உத்தேஷ்ய, இந்த கதை ஆசிரியருடைய நோக்கம். கிராமீன், கிராமத்தில் உள்ள. பீடித்து, பீடிக்கப்பட்ட. அன்பட், படிக்காத. கோட்டையா பர், கோட்டையா மேல். ஹுயே, ஏற்பட்ட. நிர்தயி அத்தியாச்சார், இரக்கமற்ற அந்த கொடுமையை பிரகாஷ் மே லானாகை, வெளிப்படுத்துதல். தம்மப்பட்டணம் மே ஏக் சர்க்காரி அஸ்பதால் ஹை, அதாவது தம்மப்பட்டணத்தில் ஒரு அரசாங்க மருத்துவமனை இருக்கிறது. உஸ்மே, அதில். கதம் கதம் பர் கூஸ்கோரி, ஒவ்வொரு அடியிலுமே வந்து லஞ்சம், பிரஷ்டாச்சார், ஊழல். கா போலா போல் பாலாகை, அதாவது வாங்கப்படுகிறது, பேச்சு அடிபடுகிறது. வஹாங் தின் தஹாடே, அங்கு பகலில். ரிஸ்வத், லஞ்சம். வசூலி ஜாத்திகை, வசூலிக்கப்படுகிறது. லோக், மக்கள். வஹாங் ரிஸ்வத் தேனேக்கே ஆதி ஹோகையே, அங்கு ரிஸ்வத் தேனேக்கே, லஞ்சம் கொடுப்பதற்கான ஆதி, பழக்கம். ஹோகையேகை, ஏற்பட்டு இருக்கிறது. அவுர், மேலும். யஹாங்கே கர்மச்சாரி, இங்குள்ள வேலைக்காரர்கள். கூஸ் லேனேகே, லஞ்சம் வாங்கிக் கொள்வதை. கோட்டையா அன்பட் கரீப் கிசான்தா, கோட்டையா படிக்காத ஏழை விவசாயியாக இருந்தான். வஹ் அப்னி கர்ப்பவதி, அவன் தன்னுடைய கர்ப்பமடைந்த பத்னி, மனைவி. சுசீலாக்கோ, சுசீலாவை. இலாஜ் கேலியே, சிகிச்சைக்காக. அஸ்பதால் லே ஆத்தாகை, மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறான். கியோங்கி, ஏனென்றான். உஸ்கே காவ் கே ஆஸ்பாஸ், அவனுடைய கிராமத்திற்கு அருகில். 20 மீல் தக், 20 மைல் வரை. கோயி, எந்த. அஸ்பதால் நஹீதா, மருத்துவமனையும் இல்லாமல் இருந்தது. கோயி டாக்டர் நாத்தா, எந்த டாக்டரும் இல்லாமல் இருந்தனர். தம்மப்பட்டணம் அஸ்பதால் கே ஃபாட்டக் சே ஹி, அதாவது தம்மப்பட்டணம் மருத்துவமனையுடைய ஃபாட்டக் சே ஹி, வாயிற்படியில் இருந்தே. ரிஸ்வத், லஞ்சம். ஷுரு ஹோத்திகை, ஆரம்பமாகிறது. வஹ் சவன்னி தேக்கர் அந்தர் கயா, அவன் ₹1 நாணயம், அதாவது 25 பைசா கொடுத்துவிட்டு உள்ளே சென்றான். அஸ்பதால் மீ, மருத்துவமனையில். குஸ்தேகி, நுழைந்த உடனேயே. பத்னி பேஹோஸ் ஹோகயி, மனைவி மயக்கமடைந்து விட்டாள். அஸ்பதால் கா கோயிபி கர்மச்சாரி, மருத்துவமனையுடைய. கோயிபி, எந்த ஒரு வேலைக்காரரும். கோட்டையாக்கி பத்னிக்கே இலாஜ்மே, கோட்டையாவுடைய மனைவியுடைய சிகிச்சையில். மதத் கர்னே நஹி ஆயா, உதவி செய்ய வரவில்லை. அந்திமே, முடிவில். டாக்டர் பத்மா வஹாங் ஆயி, டாக்டர் பத்மா அங்கே வந்தார். பத்மானே கோட்டையாக்கி பத்னிக்கோ,
பர்த்தி கர்வா தியா. பத்மா கோட்டையாவுடைய மனைவியை அட்மிட் செய்துவிட்டாள். वह पत्नी के लिए प्रार्थना करने लगा. அவன் மனைவிக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். कुछ देर बाद சிறிது நேரத்திற்கு பிறகு उससे बताया गया அவனிடம் சொல்லப்பட்டது பிரசவ் கே பகலே ஹி பிரசவத்திற்கு முன்பே उसकी पत्नी அவனுடைய மனைவி चल बसी மரணமடைந்து விட்டாள். லாஷ் கோ தேக்னே பர் பதா சலா பிணத்தை பார்த்தவுடன் பதா சலா தெரிய வந்தது கி டீக் சே இலாஜ் நஹி கியா கயா சரியாக சிகிச்சை செய்யவில்லை. லாஸ் உठाने में भी பிணத்தை எடுப்பதிலும் கிசினை யாருமே உஸ்கே மதத் நஹி கி அவனுக்கு உதவி செய்யவில்லை. வஹ் அப்பனே மாலிக்கி பைல்காடி சே அவன் தன்னுடைய எஜமானனுடைய மாட்டு வண்டியிலிருந்து பத்னிகோ லேக்கர் ஆயாத்தா மாட்டு வண்டியால் மனைவியை அழைத்து வந்திருந்தான். உசி காடிமி அதே வண்டியில் லாஸ்கோ லிட்டாக்கர் பிணத்தை படுக்க வைத்து வாபஸ் லேகையா திரும்பி சென்று விட்டான். உஸ்கே மண்மே துக்கு அவனுடைய மனதில் துக்கம், குரோத் கோபம், பிரதிகார் பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம். காடிக்கே சர்மர் கி தரக் வண்டியுடைய சரசரவென்ற ஒரு சத்தத்தை போல ஹல்சல் மச்சா ரகேத்தே அதாவது குழப்பம் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. காவ்மே அந்திம் சன்ஸ்கார் கர்க்கே கிராமத்தில் அந்திம் கடைசி சன்ஸ்கார் கர்க்கே அதாவது பிணத்துக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் செய்துவிட்டு தெரஹ்விங் கே ஹோதேஹி 13 ஆன உடனேயே கோட்டையா தம்மப்பட்டணம் லௌட்டா அதாவது அந்த அவனுடைய சடங்குகளெல்லாம் முடிச்சுட்டு 13வது நாள்லேயே கோட்டையா வந்து தம்மப்பட்டணத்திற்கு திரும்பினான். வஹ் அஸ்பதால் கே சாம்னே அவன் மருத்துவமனைக்கு எதிரில் பூக் ஹட்தால் அதாவது உண்ணாவிரதம் பசியுடன் இருத்தல் பர் பைட் கயா அமர்ந்து விட்டான். 3 दिन बीत जाने पर भी 3 நாட்கள் பீத் ஜானே பர்பி கழிந்து விட்ட போதிலும் கிசினே உஸ்பர் தியான் நஹி தியா யாருமே அவன் மேல் கவனம் கொடுக்கவில்லை. உஸ்கே பாஸ் ஏ கப்படே பர் அவன் அருகில் ஒரு துணியில் படே படே அக்ஸரோங்மே பெரிய பெரிய எழுத்துக்களில் லிக்காத்தா எழுதப்பட்டு இருந்தது இஸ் அஸ்பதால் சே பிரான் காவும் கூஸ்கோரி ஹட்டாவோ இந்த ஆஸ்பத்திரியில் என்னுடைய உயிரை விடுவேன் அதாவது கூஸ்கோரி கட்டாவோ லஞ்சத்தை விலக்கு. சந்த் தினோமே சிறிது நாட்களில் உஸ்கே ஹட்டால் கே சமர்த்தன்மே அவனுடைய போராட்டத்தை ஆதரித்து ஷஹர் கே 2-3 நேதா பி ஆகையே 1-2 தலைவர்களும் வந்து விட்டார்கள். தேக்தே தேக்தே பார்க்க பார்க்க சிகாயத்தோங்கா டேர்சா லகு கயா சிகாயத்தன குறை குற்றம் அது வந்து குவியலாக தொடங்கிவிட்டது. தஹ்கீகாத் கா விசாரணைக்காக இன்திஜாம் ஹுவா ஏற்பாடு ஆனது. பூச்தாச் மேம் பகுத்சி பாத்தேங் பிரகாஷ்மே ஆயி அதாவது விசாரணையில் நிறைய விஷயங்கள் பிரகாஷ்மே ஆயி வெளிவந்தது. கை பாத்தேங் பல விஷயங்களை டாக்டர் பத்மாக்கோ மாலும் நஹீதி டாக்டர் பத்மாவிற்கு தெரியவில்லை. பத்மா அப்புனா பயான் தேனே கேலியே பத்மா தன்னுடைய பயான் வர்ணனை அதாவது நெரேஷன் கொடுப்பதற்காக தயாரானார். வஹாங் தோ சப்கே சப் பிரஷ்டாச்சாரி தே அங்கு எல்லோருமே வந்து ஊழல்வாதிகளாக இருந்தார்கள். ரகசிய குல்னா நா சாக்தேதே ரகசியத்தை திறக்க வெளியிட நஹி சாக்தேத்தை விரும்பாமல் இருந்தார்கள். சப் பிரஷ்டாச்சாரி மில்கர் எல்லா ஊழல்வாதிகளும் சேர்ந்து டாக்டர் பத்மா கி ஹத்யா கர்க்கே டாக்டர் பத்மாவை ஹத்யான கொலை செய்துவிட்டு கோட்டையாக்கோ அபராதி டஹ்ரானேமே கோட்டையாவை குற்றவாளி என்று சொல்வதில் சஃபல் ஹோகையே வெற்றி அடைந்து விட்டார்கள். இஸ் சில்சிலேமே இந்த தொடர்ச்சியில் கோட்டையாபி கைது ஹோகையா கைது செய்யப்பட்டான். கோட்டையா சமாஜ்மே குச் கர்னா சாக்தாதா கோட்டையா சமுதாயத்தில் ஏதாவது செய்ய விரும்பியிருந்தான். பரந்து ஆனால் வஹ் யஹ் நஹி ஜான்தாதா அவன் இதை அறியாமல் இருந்தான். கி உஸ்கே ஹாத் அவனுடைய கை கால் பாந்துகர் கட்டி உசே
தக்கேல்னேக்கா யூங் பிரயத்தன, அவனை வெளியேற்றுவதற்கான யூங் பிரயத்தன நிறைய முயற்சிகள் கியா ஜாயேகா செய்யப்படலாம். நிர்தயி சன்சார்னே இரக்கமற்ற அந்த உலகம், ஏக் ஈமான்தார் ஒரு நேர்மையான அன்பட் படிக்காத கோட்டையாக்கோ கோட்டையாவிற்கு ஹத்தியாரா சாபித் கர்தியா கொலையாளி என்று நிரூபிக்கப்பட்டது. கஹானி கலாக்கி திருஷ்டி சே விசேஷ்தாயிங், கதானக் கதையினுடைய கரு, இஸ் கஹானிக்கே மாத்தியம் சே இந்த கதையின் மூலமாக கதாக்கார் கதை ஆசிரியர் ஆரிபுடி நே பிரஷ்டாச்சாரியோங்கே அத்தியாச்சார் அந்த ஊழல்வாதிகளுடைய கொடுமையை பண்டா ஃபோடுனேகா ரகசியத்தை உடைப்பதற்காக ஏக் மகத்துவபூர்ண காரிய கியாக ஒரு சிறந்த செயலை செய்திருக்கிறார். கதானக் கதை பாட்டகோங்கோ படிப்பவர்களை ஆந்தோலித் கர் தேத்தாகை கிளர்த்தெழ செய்கிறது. இஸ் கதாக்கா நாயக் இந்த கதையினுடைய நாயகன் ஏக் கிராமீன் ஒரு கிராமத்து அன்பட் படிக்காத கோட்டையாக சர்க்காரி பிரஷ்டாச்சாரியோங்கி அரசாங்க ஊழல்வாதிகளுடைய நிர்தயத்தா இரக்கம் அற்ற தன்மை ஏவ மற்றும் உன்கே அத்தியாச்சாரோங்கோ அவர்களுடைய கொடுமைகளை உசே ஜேல்னா படுத்தாகை அதை அனுபவிக்க நேரிடுகிறது. கஹானிகா கதானக் கதையினுடைய கதை கரு யதார்த்துக்கே பகுத் நஜதீக் அந்த யதார்த்தத்துக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. நஜதீக்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். கோட்டையா, டாக்டர், பத்மா பாத்திரங்கள் இதெல்லாம் கஹானியுடைய பாத்திரங்கள். அன்படு கோட்டையா படிக்காத அந்த கோட்டையா பிரான்காவு உயிரை கொடுத்து கூஸ்கோரி ஹட்டானே கேலியே லஞ்சத்தை ஒழிப்பதற்காக ஹட்தால் கர்த்தாகை போராடுகிறான். பண்டா ஃபோடனேக்கா ரகசியத்தை உடைக்கின்ற சமயம் வந்தால் ஆயாத்தோ வந்தால் பிரஷ்டாச்சாரினே அந்த ஊழல்வாதி டாக்டர் பத்மா கி ஹத்யா கர்கே டாக்டர் பத்மாவை கொலை செய்து கோட்டையா கூனி சித்த கர்கே கோட்டையாவை கொலையாளி என்று நிரூபித்துவிட்டு உஸ்கே காராகர் பேஜ் தேத்தாகை அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கிறார். கிராமீன் கோட்டையா அந்த கிராமத்து கோட்டையா கித்தனா சில்லாயா எத்தனையோ கூச்சலிட்டான். கி மை நிர்தோஷ் ஹூங் நான் குற்றமற்றவன். மைனே யக் ஹத்யா நஹி கீஹ மைனே நான் யக் ஹத்யா இந்த கொலையை நஹி கீகை செய்யவில்லை. பர் ஆனால் நியாய் நேபி உஸ்கி புகார் நஹி சுனி நியாயமும் அவனுடைய அழைப்பை கேட்கவில்லை. ரிஸ்வத்துக்கே ஆதி லஞ்ச பழக்கம் முல்ஜிம் உஸ்கி தஷா பர் முஸ்காக்கர் ரஹேத்தே. रिश्वत के आदि मुल्जिम उसकी दशा पर முஸ்கரா ரஹேத்தி அதாவது லஞ்சத்திற்காக அடிமையான குற்றவாளி அவனுடைய நிலைமைக்காக முஸ்குரா ரஹேத்தே புன்முறுவல் பூத்து கொண்டு இருந்தனர். உன்கா மன் பிரசன்னதா அவருடைய மனம் சந்தோஷமாக இருந்தது. கி ஜோ உன்கே பேத் பதா சக்தி தி யார் அவனுடைய ரகசியத்தை சொல்ல முடிந்து இருந்ததோ டாக்டர் பத்மா ஜான்சே மாரி கயி அவன் டாக்டர் பத்மாவுடைய உயிரை மாரி கயித்தின எடுத்திருந்தான், அதாவது கொன்று விட்டான். அவர் அப்ராத்பி உன்கே சர்பர் குற்றமும் அவனுடைய தலையில் ஆக்கர் ஆக்கர் வராமல் கிசி கன்வார்கே சர்பர் ஏதோ ஒரு நாட்டுப்புறத்தானுடைய தலையில் மடுதியா சுமத்தப்பட்டு விட்டது. பலாஹோ இஸ்கா இஸ் கோட்டையாக்கோ நல்லது நடக்கட்டும் இந்த கோட்டையாவிற்கு. சன்வாத் இஸ் கஹானிமே இந்த கதையில் ஆத்மகதன் அதாவது சுயமாக பேசுதல். சன்வாத் டயலாக் தோனோங்கி பிரபாவசாலிகை தோனோங்கி இரண்டுமே மிகவும் ஆற்றலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அஸ்பதால்மி மருத்துவமனையில் கோட்டையாக்கா ஆத்மகதன் கோட்டையாவுடைய சுய சொல் அதாவது ஆத்மகதான அவன் தன்னை தானே சொல்லிக்கிறது. குச் பீ ஹோ எதுவாகவும் இருக்கட்டும். சுசீலா ஜீத்தி ரஹே சுசீலா உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும். பச்சே ஹோ தோ பலா நஹி தோ பலா பச்சா ஹோ தோ குழந்தை இருந்தால் பலா நல்லது, நஹி தோ பலா இல்லாவிட்டாலும் நல்லது. பர் வஹ் ஜிந்தா ரஹே அவள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹே பகவான் கடவுளே
கைது ஹோத்தேகி கைதான உடனேயே கோட்டையா கலா ஃபாட்கர் சில்லா ரகாத்தா, அதாவது கன்னம் தொண்டை கிளியர் அளவுக்கு கூச்சலிட்டு கொண்டிருந்தான். மை நிர்தோஷ் ஹூங், நான் குற்றமற்றவன். மைனே யஹ் ஹத்யா நஹி கி, நான் இந்த கொலையை செய்யவில்லை. மை குச் நஹி ஜான்தா, எனக்கு ஒன்றும் தெரியாது. முஜ்பர் யஹ் ஜூட் மூட் ஹத்யா, என்மேல் இந்த பொய்யான கொலை குற்றம், அபராது குற்றம் தோப்பா ஜா ரகாக சுமத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஐசே சன்வாத், இப்படிப்பட்ட உரையாடல் டயலாக். கஹானிக்கோ, கதையை ஹிருதய பர்ஷ பனானிமே, மனதை தொடக்கூடியதாக உண்டாவதில் சஃபல்கை வெற்றி பெற்று இருக்கிறது. ஷீர்ஷக் பதிலா சீர்ஷக் உச்சித் ஹை, பதிலா அப்படிங்கிற தலைப்பு வந்து ஏற்றதாக இருக்கிறது. கோட்டையா பிரஷ்டாச்சாரியோங் சே பதிலா லேனா சாகத்தா தா, கோட்டையா ஊழல்வாதிகளுடன் பழியெடுக்க விரும்பியிருந்தான். பிரஷ்டாச்சாரியோங்னே, அந்த ஊழல்வாதிகள் உசுசே பதிலா லேலியா, அவனை பழியெடுத்து விட்டார்கள். சீர்ஷக் உச்சித் ஹை, தலைப்பு சிறந்தது, ஏற்றது. சீர்ஷக் கஹானிக்கோ படினே கேலியே, இந்த தலைப்பு வந்து கதையை படிப்பதற்காக பாத்திய கர்த்தாக வற்புறுத்துகிறது, படிக்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு. சீர்ஷக்கே காரன், தலைப்பின் காரணத்தால் ரோச்சக்தா பனி ஹுயி ஹை, அதாவது சுவாரஸ்யமாகி இருக்கிறது. உத்தேஷ்ய நோக்கம், பிரஷ்டாச்சார் அவர் உஸ்கி நிர்தயதா, ஊழல் மற்றும் அதனுடைய நிர்தயத்தா இரக்கமற்ற தன்மையை பிரகாஷ்மை வெளிப்படுத்துவதில் கதாகார்கா முக்கிய உத்தேசகை, கதை ஆசிரியருக்கு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. இஸ்மே, இதில் உஸ் சஃபல்தா, உசே சஃபல்தா மிலிகை, அதில் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. கஹானிக்கா அந்த், கதையினுடைய முடிவு மர்ம் ஸ்பர்ஷிகை, மனதை தொடக்கூடியதாக இருக்கிறது. இஸ் பிரகார், இந்த மாதிரி கஹானி கலா கி திருஷ்டி சே, கதையினுடைய கோணத்தில் இருந்து பார்த்தால் கஹானி சஃபல்கை, கதை வெற்றிகரமாக இருக்கிறது.